அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 12th இங்கிலீஷ்க்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து ஒரு மாடலாக வச்சு பார்த்துக்கோங்க. எப்படிலாம் ஸ்னானிம்ஸ் எத்தனை கேட்பாங்க, அண்டானிம்ஸ் எத்தனை கேட்பாங்க, அதுக்கடுத்து வந்து கிளிப்பிடு வேர்டு என்னென்ன கிராமரில் வந்து என்னென்ன கிராமர்லாம் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நமக்கு மொத்தம் 20 1 மினிட்ஸ்லேயே நமக்கு கிராமர், ஸ்னானிம்ஸ், ஆண்டானிம்ஸ் எல்லாம் வந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. போயம் லைன் கொடுத்து அதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது 4 கொஸ்டின் மட்டும் எழுதுகிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு இதுலேயும் 2 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு எழுத சொல்லியிருக்காங்க, 6 மார்க்கு. அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து நமக்கு பேராகிராஃபு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பற்றி நம்ம வந்து ப்ராசஸ் இன்ஸ்டாலிங் இது அந்த மாதிரி நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து டைலாக்ஸ் எப்படி 2 பேருக்கும் எப்படி டைலாக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அடுத்து கரெக்ட் ஆப்ஷன் ப்ராவர்ஸ் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து அடுத்து ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் வந்து நம்ம ப்ரீஃப் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங்லாம் அதில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து எரர் ஸ்பாட் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே மார்க் நமக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து வந்து ஜெனரல் பேராகிராஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி ஒரு ஜெனரல் பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரஃப் காப்பி ஃபேர் காப்பிலாம் கேட்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸு நமக்கு பேரா கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் எழுதுகிற மாதிரி.